Naturals Big Indian Beauty Festival 2025 starts from 8th July. டீனேஜ்லேருந்து இந்த குடும்பத்தை தாங்குறா. இவ நட்சத்திரம் உத்திரமாவை தான் இவ தாங்குறா. இவ தாயார் தெய்வம். இவ கட்டி தங்கம். இந்த தங்கம் ஒரு அழகான மணியை கோத்துருக்கு. மண்ணின் மங்கையா, அதாவது இந்திய நாட்டு ஸ்திரீயா நடிப்பேன். ஹஸ்பண்டோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு தாலி எல்லாம் அப்படி ஒத்திக்கிட்டு பாட்டு பாடுற மாதிரி சீன்லாம் வரும்போது, உலகமகா நடிகை நீ, நல்லவ மாதிரி எப்படி நடிக்கிற நீ. 2003 நாங்கள் அவங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் நகர விடுறது இல்லை. தினம் காலையில் இதை சாப்பிட்டீங்களா அதை சாப்பிட்டீங்களா, இப்போ இதெல்லாம் மணிதான். பூர்ணிமா வந்து அவங்களுக்கு ஆதர்ச மகள். அவங்க தான் எனக்கு இன்னொரு அம்மா. இப்போ ஏதாவது ஒன்றுனா நான் அவங்க கிட்ட தான் நான் பேசுவேன். ஷி இஸ் சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் மதர். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 3வது பெண் குழந்தையா ஒரு பெண் வந்து பெத்து போடும்போது ஊரோட எதிர்பார்ப்பும் ரியாக்ஷனும் எப்படி இருந்திருக்கும் நீங்க உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு எங்க அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு கள்ளிப்பால் தான் இல்ல ஒரு நெல்மணி தான். என்ன ஒரு பொக்கிஷமா வளர்த்த எங்க அம்மாவுக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்லுவேன். Mothers of India Awards 2025. அடுத்தது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சனை வெல்கம் பண்றோம். நம்ம அப்படியே கவிதையா வெல்கம் பண்ணிடலாமா? ஆமா, ஒரு மிகப்பெரிய சாதனையாளரை தான் நம்ம வந்து இன்னைக்கு மேடைக்கு நம்ம கூப்பிட போறோம். அவங்களை கூப்பிடுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. சினிமாவில் பார்க்காத வேடம் இல்லை, சவாலா இல்லாமல் எடுத்த பாதையில் எல்லாத்துலயும் அது என்ன சவாலா, அதை அத்தனையும் சாதனையாக ஒரு பெண் எப்படியெல்லாம் துறையில் வெற்றி பெறலாம் என்று அனைவரிடத்திலும் எல்லாரிடத்திலும் போற இடத்துல எல்லாத்தையுமே வெற்றி கொடியை நாட்டினவங்க இவங்க. எஸ், சினிமா என்பது ஒரு மேடை என்றால் அந்த மேடையில் தன்னுடைய பங்களிப்பை கலையிலும் சிந்தனையிலும் செயலிலும் நிலைநிறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க. ஒரு நடிகை மட்டுமல்ல, ஒரு முன்னோடி, ஒரு மாற்றத்திற்கான குரல் அப்படின்னு சொல்லலாம். அவங்க யாரு அப்படின்னா, Naturals Mothers of India Awards 2025 Category Icon of Inspiration in Cinema, Srimati Komalam Charuhasan, mother of Suhasini Maniratnam. Ladies and gentlemen, பலத்த கரகோஷங்களுடன் first let's welcome Suhasini ma'am. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இதே ஆடிட்டோரியமுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இப்போ எங்கள் அம்மாவுக்கா வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல மனசை தொடுற ஒரு விழா நிகழ்ச்சி இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு. உங்களுடைய நேர்மை, உங்களோட கண்ணியம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் குமரவேல் அண்ட் வீணா பற்றி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவங்க பண்ணுற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் கூட இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஆனால் அவங்களோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. அதனால எப்பப்போ எங்களால் முடியுமோ அப்போ வருவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் தட் யூ டூ. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். எவ்ரி லிட்டில் திங் தட் யூ டூ இஸ் ஜஸ்ட் அமேசிங். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். இந்த ஒரு அமேசிங்கான இவெண்ட்ல ஒரு பர்ஃபெக்டான இன்னொரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி பேசுறதுக்கு உங்களோட அம்மா வந்திருக்காங்க. ஸோ இந்த இவெண்ட் பற்றி ஒரு சில வார்த்தைகள் மேம். எஸ்பெஷலி அவங்க பாகீரதியோட அவங்களோட சேவையெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி நாமெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னே தோணுது. அவ்வளோ ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இந்த மாதிரி யாருக்குமே தெரியாமல் ரொம்ப பப்ளிசிட்டிலாம் பண்ணாமல் நல்ல விஷயங்களை பண்ணுறவங்கள வந்து நீங்கள் வந்து மேடையில் நிறுத்தினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தரும் இன்றைக்கி திருமாவளவன் அவரை பார்த்து நான் அசந்துட்டேன். ஏன்னா அவருடைய அம்மா அந்த காம்பினேஷன் அது வந்து பார்க்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு முற்போக்குவாதி, ஒரு சிந்தனைவாதி, ஒரு அரசியல் பிரபலம். அவர் வந்து அவர் அம்மாவை ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருந்தார் அவங்களுக்கு முன்னாடி. அதெல்லாம் பார்க்கும்போது மனசை ரொம்ப 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 தொட்டுச்சு. மேம், இப்போ அம்மா வந்திருக்காங்க, நம்ம வந்து விருதளிக்க போறீங்க. நீங்களே வந்து அம்மாவை செல்லம்மா இப்படி வீட்டில் கூப்பிடுவீங்களோ அதே மாதிரி கூப்பிடுங்க. இங்கே நிறைய பேர் கூட்டு குடும்பத்தில் பிறந்தவங்கன்னு நினைக்கிறேன். கூட்டு குடும்பத்தில் பிறக்கும்போது நமக்குன்னு உரிமைகள் ஒன்றும் பெருசாக இருக்காது. மம்மி டேடி அப்படிலாம் கூப்பிட மாட்டோம். எங்கள் சித்தப்பா வந்து எங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுவார், அப்பாவை அண்ணான்னு கூப்பிடுவார். அதுக்கப்புறம் அம்மாவை
அண்ணி, அதாவது மன்னின்னு கூப்பிடுவார். அதே மாதிரி தான் நான் எங்கள் அப்பாவை அண்ணான்னு தான் கூப்பிடுவேன், எங்கள் அம்மாவை மன்னின்னு தான் கூப்பிடுவேன். ஸோ மன்னி, வாங்க மன்னி. வேண்டாம், நிப்பாங்க. என்ன 91 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. அப்பா அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இருக்கு. கோமலம்மா, நாங்கள் வந்து மண்ணின்னு கூப்பிட முடியாது, அம்மான்னு கூப்பிடுறோம் நாங்கள். ஏன்னா நீங்கள் செல்லமா அம்மான்னு கூப்பிட்டுட்டீங்க இல்லையா? ஓகே மன்னி, கோமலம் மன்னி. அவங்க யுனிவர்சல் மன்னி. யுனிவர்சல் மன்னி, ஓகே. சிவாஜி சாரே மன்னின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ, அப்போ நாங்களாம் ஏமாற்றோம். மன்னி, எங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. சுஹாசினி மேம் அவங்க வந்து சாதனை படைக்காத இடமே கிடையாது. அவங்க வேறு லெவலில் வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டாங்க. பெருமையாக இருக்குது இந்த மூமெண்ட் எங்களுக்கு. அதுவும் அவங்க கையால் அவங்களோட வெற்றிக்கு நீங்கள் வாங்கின விருது எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா? இது ஒரு பெரிய ஜோக்காக இருக்கே. அவங்க பார்க்காத சாதனையாளர்களா? அவங்க குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் ஒரு பத்ம விபூஷன் இருக்கார், பராசரன் ஒருத்தர். இவங்களோட பிரதர் இன் லா, யூனோ, நம்ம அயோத்தியா அந்த கேஸை வின் பண்ணி கொடுத்தவர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு நாங்கெல்லாம் ஜுஜுபி. மேம், அது அம்மா கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு தான் அவங்களோட பிள்ளை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அம்மா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. முதல்ல நான் இதுவரை மேடை ஏறி பேசினதே கிடையாது. இந்த முதல் தடவை பேசுகிறேன். இவருக்கு குமரவேலுக்கா பேசுகிறேன். இவ டீனேஜ்லேருந்தே இந்த குடும்பத்தை தாங்குறா. இவ நட்சத்திரம் உத்தரமாக தான் இவ தாங்குறா. தகப்பன் சாமின்னு சொல்லுவாங்க. இவ தாயார் தெய்வம், இவ தேவதை. இவ கட்டி தங்கம். இந்த தங்கம் ஒரு அழகான மணியை கோத்துருக்கு. அந்த மணி யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் மாப்பிள்ளையாக எனக்கு வந்து அமைஞ்சது. எனக்கு பிள்ளைக்கு மேலே இவ எனக்கு கோச்சுவா எப்பவும். அவர் திட்டுவார் அவளை. இவ குழந்தையிலேருந்தே கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களையும் காப்பாற்றி அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றி ஆண்ட் ஆகனின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது இவ தான். இங்கே இருக்கிற எல்லா அம்மாக்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் சாதனையாளர்கள், எல்லாரும் நல்லவங்க. ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் அம்மா எங்கேயுமே மேடை ஏறினதில்லைன்னு சொன்னாங்க. ஐ திங்க் இப்படி ஒரு மேடைக்காக தான் அவங்க காத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி எவ்வளோ அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வர்ணிச்சிருக்காங்க. நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் ஐ திங்க் கொஞ்சம் யோசிச்சு, நம்ம வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா பேசலாம் இந்த பொண்ணை பற்றி அப்படின்னு. ஏன்னா நான் தெலுங்கு படத்தில் நிறையா வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது, அப்படியே மண்ணின் மங்கையா, அதாவது இந்திய நாட்டு ஸ்திரீயாக நடிப்பேன். காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு துளசியெல்லாம் சுற்றி வந்து சாமியை வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு தாலியெல்லாம் அப்படி ஒத்திக்கிட்டு பாட்டு பாடுற மாதிரி சீன்லாம் வரும்போது, உலகமகா நடிகை நீ, நல்லவ மாதிரி எப்படி நடிக்கிற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிந்து பைரவி படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் எங்கள் அப்பா அவரை வந்து சம்மதிக்கணும்னு சொல்லுவாங்களா மலையாளத்தில், அந்த மாதிரி அவர் வந்து நேஷ்னல் அவார்டு தான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார், சிகரெட் பிடிக்க போயிட்டார். இவங்க வந்து சிவகுமார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார், அப்புறம் அப்படின்னு சுலக்ஷனா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தா, அப்புறம் டெல்லி கணேஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார், அப்புறம் ஜனகராஜ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு, அப்புறம் எங்கள் அக்காவோ என் தங்கையோ ஹாசினியான ஏதோ பரவாயில்ல தேவலாம் அப்படின்னு. பட் அவங்கள பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நிறையா கேர்ள்ஸ் இங்கே இருக்கிறதுனால, அவர் திருமாவளவன் சொன்ன மாதிரி எனக்கும் 63 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது 63 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊரில் 3வது பெண் குழந்தையாக ஒரு பெண் வந்து பெத்து போடும்போது ஊரோட எதிர்பார்ப்பும் ரியாக்ஷனும் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்துடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை இருக்குது, 3வது குழந்தையும் பையனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து பிறந்தேன். அன்னைக்கு எங்கள் அம்மா நினச்சிருந்தாங்கன்னா ஒரு கள்ளிப்பால் தான், இல்லை ஒரு நெல்மணி தான். ஆனால் என்னை ஒரு பொக்கிஷமாக வளர்த்த எங்கள் அம்மாவுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்லுவேன். என்ன மாதிரி எத்தனையோ பெண் குழந்தைகள் வேண்டான்னு நினைச்ச சமூகத்தில் இந்த குழந்தைய நான் வளர்க்குறேன் அப்படின்னு நினச்சி வளர்த்த, எனக்கு உயிர் பீச்சை போட்ட எங்கள் அம்மாவுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்லுவேன்.
இதுக்கு காரணம் இவங்க பாட்டியும் தாத்தாவும் தான். ஒரு நாளும் சொன்னதில்லை 3 பொன் குழந்தைகள் இருக்கு, ஒரு வேளை கூட சொன்னதில்லை. இந்த குடும்பமே, இந்த ஹாஸ்டல் குடும்பமே ஒரு பெரிய போற்றக்கூடிய ஒரு குடும்பம். அதனால தான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா பையனை காணோம், தம்பியை காணோம், மகனை காணோம், ஹஸ்பண்டை காணோம், யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு பெண்ணு தான் நிற்கிறான். கண்டிப்பாக டாக்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்னாச்சு ஆண்களுக்கெல்லாம், வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எதர் மனைவி வராங்க, இல்லை மகள் வராங்க, இல்லை மருமகளாவது வராங்க அப்படின்னு. அதனால தான் 3 பெண்களை பெற்றெடுத்திருக்காங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும். தட்ஸ் ஸோ ஸ்வீட் மேம். சீரியஸ்லி எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. இங்கே நீங்களும் ஒரு அம்மாவை ஆனதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை வந்து நீங்கள் இப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, மேடை ஏற்றி இப்போ நான் அழகு பார்க்குறோம் நாங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நடுவில் மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது ஒன்று, அம்மா கூட இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு தருணம் இருக்கா? சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நான் சொல்லணும், மேகாவோட அம்மா பிந்து இல்லையா, ஃப்ளைட்டில் மேகாவுக்கு வந்து ஐ திங்க் ஷி ஹாஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த அம்மா. அதை பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ வேலை இருந்ததே, என்னோட கூட வர முடியலையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணியிருக்கு. அதுவும் அந்த கேரளாவில் இடுக்காக இருக்கிற ரோட்லலாம் போகும்போது அம்மா பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தோணியிருக்கு. ஆனால் அவங்களுக்கு குடும்ப பொறுப்பு இருந்ததுனால எங்கள் கூட வர முடியல. ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது இதுதான் பிரச்சனை, தன்னுடைய குழந்தைகளை நல்லா கவனிக்க முடியாது. இன்னவே நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிற கப்புள்ஸ் வந்து குழந்தைகளை இன்னும் நல்லா பார்த்துக்கலாம். பட் அதெல்லாம் இல்லை, இப்போ எங்கள் கூடவே இருக்காங்க. 2003 நாங்கள் அவங்கள இந்த பக்கம் அந்த பக்கம் நகர விடுறதில்ல. தினம் காலையில் இதை சாப்பிட்டீங்களா அதை சாப்பிட்டீங்களா, இப்போ வரதுக்கு முன்னாடி கூட சாப்பாடு கொடுத்து தான் கூட்டு வந்து சொல்கிறதெல்லாம் மணி தான். பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை, அவருக்கு தான் எல்லா புகழும், அவருக்கு தான். பியூட்டிஃபுல் மேம். ஸோ ரொம்ப ஒரு கியூட்டா மகளா இவ்வளோ நேரம் அவங்க பதில் சொன்னாங்களோ. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் மேம், நீங்க ஒரு அம்மாவா பர்ஃபெக்டா இருக்கீங்க உங்களோட பையனுக்கு. ஸோ ஜென்சி கிட்ஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய மதர்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னா ஏதாவது இருக்குங்களா? சில்ட்ரன் வந்து they were not born to you, they were born through you. அதனால போயிடுவாங்க. எங்கள் அம்மா மாதிரிலாம் அப்படி எதிர்பார்க்காதீங்க, பசங்க கூடவே இருப்பாங்கன்னுட்டு அவங்கள போகிற போக்கில் விடணும். அப்போ தான் இந்த ஜெனரேஷனில் மதர்ஸாக இருக்க முடியும். எங்கள் அம்மா மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்வீட் மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் 2 பேத்துக்கும் வந்து ஸ்பெஷல் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு we request guests. Yes, I would like to welcome Purnima Bhagiraj ma'am onto the stage. ஒரு நிமிஷம் பூர்ணிமா அங்கே இருங்க. எங்க அம்மா பூர்ணிமாவை பார்க்கும்போதெல்லாம் நீ எனக்கு பொண்ணா பிறந்திருக்கணும், இந்த ஹாசினி ரொம்ப கோவக்காரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால பூர்ணிமா வந்து அவங்களுக்கு ஆதர்ச மகள். அப்ப ஐ திங்க் அம்மா இன்னும் ஹாப்பியா இருப்பாங்க நினைக்கிறேன். 2 மகள்களும் இடையில இருக்க போறாங்க. I would like to welcome Gayatri ma'am onto the stage and Veena Kumaravel ma'am onto the stage please. Once again, thank you very much, Suhasini ma'am, Purnima ma'am. Thank you for making this moment even more special with your presence. Purnima ma'am, we would like to hear it from you for a few words. Yes ma'am, please. Hello all the students. I'm sure நீங்கள் எல்லாரும் இந்த அம்மாவோட பையன் இங்கே வந்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்குமே நினச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இங்கே எவ்வளோ கிரேட் மதர்ஸை நான் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிஜமாகவே எங்கள் அம்மாவை ரொம்ப ரொம்ப ஞாபகம் வருது. ஐ ரியலி மிஸ் மை மதர் ஸோ மச். ஏன்னா இங்கே வந்து ஐ திங்க் த மோஸ்ட் அன்சங் ஹீரோஸ்னு நம்ம சொல்லணுன்னா அது வந்து நம்ம மதர்ஸ் தான், நம்ம அம்மாக்கள் தான். எங்கள் அம்மாலாம் வந்து எனக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் அவங்க லைஃப்பில் பண்ணியிருக்காங்க நான் சொல்லவே முடியாது. அவங்களுக்கு வந்து லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் அவங்க எதுவுமே மிஸ் பண்ணலை. பட் அவங்க வந்து ஒரு ஃபேமிலியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி, மீன்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை, அவங்க பையனெல்லாம் விட்டுட்டு என் கூடவே என்றைக்குமே இருந்திருக்காங்க. ஸோ என்னை வந்து கடைசி வரைக்கும் அப்படியே அவங்க கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் டே வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து எனக்கு மனசில் ஒரு சந்தோஷம் என்னென்னா எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் என்னை விட்டுட்டே போகல. எனக்கு வந்து ஹாசினி அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க தான் எனக்கு இன்னொரு அம்மா இப்போது.
ஸோ ஏதாவது ஒன்றுனா நான் அவங்கக்கிட்ட தான் நான் பேசுவேன். என்கிட்ட வந்து எப்போவுமே சொல்லுவா, இந்த பொண்ணு ஒரு கோவக்காரி, எனக்கு வந்து நீயா பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப 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 அவங்கள பிடிக்கும். அவங்கள ரொம்ப நான் அட்மையர் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஷீ சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் பிரில்லியன்ட்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் மதர், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஷீ இஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் டு எவ்ரிபடி. எங்கள் எல்லாருக்குமே அவங்க தான் மன்னின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ hats off to all the mothers. பாகிர்த்தி மேடம் வந்து இங்கே பேசினாங்க. ரியலி வாட் ஷீ ஹஸ் டன் சச் அ ஹியூமன் சர்வீஸ். இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. நான் வந்து இப்போ இன்றைக்கி என் பசங்களுக்கெல்லாம் பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சீயிங் வாட் மை மதர் ஹேஸ் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் ஸோ மச் மோர் தென் வாட் ஐ ஆம் டூயிங் ஃபார் மை சில்ட்ரன். இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறது வந்து எவ்வளோ அவங்க குழந்தைங்கள கூட இல்லாமல் மற்றவங்க எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இட் இஸ் சம்திங் அவங்கள ஆனர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் குமரவேல் அண்ட் வீணா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எந்த ஒரு சோஷியல் சர்வீஸ், எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாங்க அவங்க தான் முதல்ல ஆளாக இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுன்னு சொல்லும்போது நான் உடனே எதுவுமே யோசிக்கலை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் நான் சொன்னேன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் தே இன்வைட்டட் மீ அண்ட் ஐ அக்செப்டட் த இன்விடேஷன் அண்ட் கம் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் மேம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு கூட. தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஃபார் த இவெண்ட் அண்ட் பிளெஸிங் வித் யர் பிரசன்ஸ் மேம். நன்றி நன்றி. Naturals Big Indian Beauty Festival 2025 starts from 8th July.